ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்திலிருந்து கூறிய சில முக்கியமான அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் வராது அப்படியே தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக ரிசல்ட்டை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர ரிசல்ட்டு கொடுக்காம அவங்க சைடுலேருந்து எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. இன்றைக்கி எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றத இந்த வீடியோவோட இறுதியில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிசல்ட்டை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்கள் அடங்கி வீடியோவாக இது இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ புதுசாக இன்னொரு மாவட்டத்திற்கு இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 மாவட்டத்திற்கு விட்டுருக்காங்க. திருப்பத்தூர் முதல்ல விட்டாங்க, 2வது திண்டுக்கல் விட்டாங்க, 3வது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு விட்டுருக்காங்க. இப்போ 4வதா சிவகங்கை மாவட்டத்திற்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதாவது இந்த ரேஷன் ஷாப்பு கார்டோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய வெப்சைட்டில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான் உங்களால் இதை பார்க்க முடியும். ஸோ இந்த ரேஷன் ஷாப் கார்டு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் டிஆர்பியோடைய ரிசல்ட்டை ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிசல்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சேல்ஸ்மேனாக பேக்கேஜர் நான் லிஸ்ட் அவுட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தேர்வு பட்டியல் அப்படின்ட்டு இப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தற்காலிக தேர்வு பட்டியலை நீங்கள் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லைக்கா அப்படின்ற லிஸ்ட் வந்துடும். கேண்டிடேட் இதில் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நேம், டேட் ஆஃப் பர்த் அந்த டீட்டெயிலாக அது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் கட்டாக ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 54 பேர் இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் பேக்கேஜ்னு சொல்லி அடுத்தடுத்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வந்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோவை, சேலம், ஈரோடு, வேலூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுறாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் 38 மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக ஓட்டிங் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் நீங்கள் வெளியிட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைக்கி ரிசல்ட் வருமா வராதான்றதை ஓட்டிங் மூலமாகவும் நீங்கள் தெரிவிக்கலாங்க. ஸோ அந்த ஓட்டிங் லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் ஆப்ஷன் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஓட் பண்ணலாங்க. ஸோ இன்னும் 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திற்கு உண்டான அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் அனைத்துமே அப்டேட் பண்ண இருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். இந்த ரேஷன் ஷாப் கூடிய ரிசல்ட்டு இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சுங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த மந்த் எண்டுக்குள்ளார அனைத்து மாவட்டத்திற்குள்ளான ரிசல்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கூட இன்னொரு 3 மாவட்டத்துடைய ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்திற்குள்ள வெளியிடலாம். ஸோ இதை பற்றின தகவல்கள் அனைத்துமே நமக்கு தெரிந்தப்பட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நாம் லைவாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் படவே தேவையில்லை. இதை பற்றின சில தகவல்கள் எல்லாமே குறித்து வச்சுக்கோங்க. சிவகங்கை மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நமக்கு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வெளியிட்டாங்க. அடுத்து வந்து இந்த தென்காசி, நாமக்கல் மாவட்டத்திற்கு விரைவில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தென்காசி, நாமக்கலுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் டிஆர்பியுடைய இணையதளத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறல அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இன்னொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணதான் இருக்காங்க. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறு சீரமைப்பு, ஏன்னா 38 பேர், 60 பேர், 40 பேர் இப்படி தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர பெரிய லெவலில் செலெக்ஷன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறு ஆய்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அவங்க நிராகரிப்பு தான் செஞ்சுருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஏன் இன்னும் பணி ப்ராப்பராக வழங்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இவர்களுடைய கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலளிக்க விதமாக விரைவில் வந்து விடுபட்டவருடைய பட்டியலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன காரணங்களால் நீக்கம் செஞ்சாங்க அந்த பட்டியலையும் நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா நிறைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டிருக்கு அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த விடுபட்டவர்களுடைய பெயர்கள்
விரைவில் பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு அதி விரைவில் நமக்கு வர இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் அனைத்துமே இந்த 10 தினங்களில் 38 மாவட்டத்திற்கு முடிக்கப்பட்டுருங்க. நேர்காணல் நடத்தப்படாத மாவட்டத்திற்கு விரைவில் நேர்காணல் நடத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை வகுத்துட்டு வராங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். மேலும் இதை பற்றி தரவுகள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.